என் அன்பு பிள்ளையே, உன் கவலைதான் என்ன? என் கண்களை நன்றாக உற்றுப்பார். மனம் விட்டு என்னிடம் பேசு. நானும் உன்னிடம் பேசுவதை நீ உணர்வாய் குழந்தையே. நீ பேசாவிட்டாலும் உன் கவலையை நான் அறிவேன். பிறகேன் பேச சொல்கின்றீர்கள் என்கிறாயா? காரணம் இல்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் உதிராது குழந்தையே. உன் தந்தையிடம் மனம் விட்டு பேசிய திருப்தியும், உன் தந்தை உன்னிடம் பேசிய சந்தோஷமும் உன்னில் நிறையும். பிறகு நடப்பது என் விருப்பப்படியே நடந்தாலும் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை வரும். உனது எல்லா ஆசைகளையும் நான் நிறைவேற்றாவிடினும் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். அவர் எதை செய்தாலும் என் நன்மைக்குத்தான் செய்வார் என்ற நம்பிக்கை மேலோங்கும். மெல்ல மெல்ல உன்னை அறியாமலேயே எனக்குள் நீ குடியேறுவார். வாழ்க்கை உன்னை எப்படி சுழற்றினாலும் எல்லாவற்றையும் கடந்து போகும் துணிவு வரும். கடும் புயலிலும் உன் மனதில் ஒரு சாந்தி நிலவும். அந்த நிலையே உன்னில் முழுவதும் நான் குடியேறிய நிலை. எங்கு எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் உனக்குள் நான் இருப்பதை உணர்ந்து என்னிடம் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பாய். இதைவிட நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும்? பணம், பொருள் எல்லாம் அழியக்கூடியவை குழந்தையே. இந்த ஆன்மீக சந்தோஷம் மட்டுமே உனக்கு நிலையான சொர்க்கத்தை தரக்கூடியவை. நான் இருக்கின்றேன் குழந்தையே. இருள் நிறைந்த உன் வாழ்வை நான் ஒளிர செய்வேன். பட்டுப்போன மரத்திற்கு பறவைகள் வருவதில்லை. பணம் இல்லாதவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை. புரிதலின் தெளிவு சண்டையில் இருந்தே தொடங்குகின்றது. வாழ்வில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் அடியை சற்று பொறுத்துக்கொள். என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவித்தாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்கும். அதை நீ பருக முடியாது. அதுபோல என்னத்தான் பிரச்சனை பிரச்சனை என்று தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கைத்தான் பார்க்கும் குழந்தையே. நீ மனம் வைக்கவில்லை என்றால் உன்னால் வாழ்வில் ஜெயிக்கவே முடியாது. கவலைகளில் இருந்து முதலில் வெளியே வா. என்னை சரணாகதி அடை. மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். உடம்பால் வலித்த போதும் உள்ளத்தால் வலித்த போதும் யாருமே இல்லை என்று ஏங்கி தவித்த போதும் இரவு பகல் நேரம் காலம் பாராமல் நான் இருக்கின்றேன் என்று என்னை தேடி வந்த என் சாயப்பா என்னுடன் இருக்க நான் எதற்கு கவலைப்பட வேண்டும் என்று நீ உறுதியாக இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குழந்தையே. கலங்காதே. உன் கஷ்டமான இந்த நிலையை நிச்சயமாக நான் மாற்றுவேன். உண்மைக்கு சற்று திமிர் அதிகமாகத்தான் இருக்கும் குழந்தையே. எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்று நம்பு. இறைவன் நமது பக்கம் இருக்கின்றார் என்பதை அறிந்து கொள். உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். உறவினர் கூட நம்மை கைவிடக்கூடும். ஆனால் நீ செய்த தர்மம் ஒருபோதும் உன்னை கைவிடாது குழந்தையே. தவறு நடக்கின்றது என தெரிந்தும் சகித்துக் கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை கிடைக்காது. சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் பேசியே ஆக வேண்டும். இல்லையென்றால் உனக்கான மதிப்பை நீ இழந்துத்தான் ஆக வேண்டும். சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் முதலில் வித்தியாசத்தை தெரிந்து கொள். இல்லையென்றால் பந்தி முடிந்த வாழைகளை போல் வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்படுவார். பிறரை வெல்வதை விட நம் பலவீனங்களை நாம் வெல்வதுதான் வெற்றி குழந்தையே. மறந்து செல்வதும் கடந்து செல்வதும் தான் இவ்வுலகில் தலை சிறந்த மருந்து. அறிவாலே சாதிக்க முடியாததை அன்பால் நிச்சயமாக சாதிக்கலாம் குழந்தையே. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று இருந்தால் நிச்சயம் உனக்கு கிடைக்கக்கூடியது ஏமாற்றங்களும் வலிகளும் தோல்விகள் மட்டுமே. ஆகையால் எதையும் எதிர்பார்க்காதே. உனக்கு எது நல்லது என்று உன் தந்தையாகிய எனக்கு தெரியும். உனக்கானதை தகுந்த நேரத்தில் உன்னிடம் சேர்ப்பேன். அதுவரை கலங்காதே. சற்று பொறுமையுடன் இரு குழந்தையே. தனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்போது அதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் உனக்குள்ளேயே வைத்துக் கொண்டு தவிக்காதே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். உனது பிரச்சனைகளை என்னிடம் வந்து கூறு. அதற்கான நிவர்த்தியை நான் செய்வேன் குழந்தையே. வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்தவர்கள் தான் தெரியும் அன்பு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று. அவமானங்களைக் கண்டு உணர்ச்சி வசப்படாதவரை வீழ்ச்சிக்கு வாய்ப்பில்லை. வாழ்வில் எதை புரிந்து செயல்படு. இளமையில் ஆசைகளை தேடி, இடையில் பொருளை தேடி, முதுமையில் நிம்மதியை தேடி தேடுவது மாறும். தேடல்கள் மாறுவதில்லை. இறுதி வரை வாழ்வில் எதையோ ஒன்றை தேடிக் கொண்டுதான் இருக்கின்றார். எதையும் தேடாதே குழந்தையே. உனக்கானது என்று இருந்தால் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். முகத்திற்கு முன்னால் பாசத்தை காட்டி
முதுகிற்கு பின்னால் வேஷத்தை காட்டும் உலகம் இது. ஆதலால் யாரையும் அதிகமாக நம்பாதே. அன்பு குழந்தையே, தனக்கான சந்தோஷத்தை அடுத்தவரை அவமானப்படுத்தி பெற நினைக்கும் கெட்டெண்ணம் படைத்த மனிதர்கள் வாழும் உலகம் இது. இவர்களிடம் சற்று ஜாக்கிரதையாகவே இரு குழந்தையே. நினைவுகள் சுகமானது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த நினைவுகள் கனமானது என்று சுமப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். அதை நீ இப்போது சுமந்து கொண்டிருக்கின்றாய். கலங்காதே, நான் இருக்கின்றேன். மனிதர்கள் உன்னை தனித்து விடும்போது உடைந்து போகாதே. நீ நினைக்காத இடத்திலிருந்து நான் உனக்கு உதவிகளை கொண்டு வருவேன். மனம் வலிமையானால் மலை கூட சிறியதாகத்தான் தெரியும். தன் சுயநலத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாகவே பெறுவார்கள். உன் வாழ்க்கை இனி வைரமாக ஜொலிக்கப் போகின்றது. இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே. நாட்கள் பல கடந்து கஷ்டங்கள் குறையவில்லை என புலம்புவது எனக்கு நன்றாக கேட்கின்றது குழந்தாய். கவலை கொள்ளாதே. உன் வாழ்வில் பொன்னான நேரத்தை நான் குறித்து விட்டேன். இனி எல்லாம் சுபமே. எண்ணங்கள் உயிருள்ளவை. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதம் இறக்க தொடங்கி விடுகின்றது. பட்டினியாக கிடக்காதே குழந்தையே. என் மனம் வலிக்கின்றது. போய் சாப்பிடு. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. உனக்கு அனைத்தையும் நான் நல்லதையே செய்வேன் குழந்தையே. நல்ல எண்ணமே அனைத்தையும் விட வலிமையானது. உன் மனதில் நல்ல எண்ணங்களை, தூய்மையான எண்ணங்களை வளர்த்துக்கொள். நிச்சயமாக நான் உனக்கு துணையிருப்பேன். கெட்ட எண்ணங்கள் உன் மனதில் வரவிடாதே. பிறகு அது உன்னை ஆட்டி படைத்துவிடும் என்பதை மறந்து போகாதே. நீ வெளியில் செல்லும் முன்பு என் புதியை உன் நெற்றியில் பூசிவிட்டு செல். அனைத்து உனக்கு சாதகமாக நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசி. நீ உன்னை விட்டு சென்றவரை பற்றி ஒருபோதும் யோசிக்க தேவையில்லை. இல்லாத சிரமங்களை சுமந்து கொண்டிருக்கின்றா. என் முன் வந்து அமைதியாக உட்கார். உனக்கு தேவையானது சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். மற்றவர்களை பார்க்காமல் எதிர்மறையான எண்ணத்துடன் உன்னுடைய எண்ணத்தில் மட்டும் நீ உறுதியாக இருந்தால் என் உதவி தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்கும் குழந்தையே. எல்லா நேரங்களிலும் மற்றவரின் இடத்திலிருந்து யோசிக்க வேண்டியதில்லை. சில நேரம் நமக்காகவும் யோசிக்கலாம். அதில் தவறு ஏதும் இல்லை குழந்தையே. பட்டுப்போன மரத்திற்கு பறவைகளும் வருவதில்லை. பணமில்லாதவன் வீட்டிற்கு உறவுகளும் வருவதில்லை. உழைப்பிற்கு நேரம் ஒதுக்கு. அது வெற்றிக்கு வழி காண்பிக்கும். உன்னை நேசிக்க நேரம் ஒதுக்கு. அது வாழ்வின் உயிர்ப்பு நிலை. படிக்க நேரம் ஒதுக்கு. அது அறிவின் ஊற்று. நட்பிற்கு நேரம் ஒதுக்கு. அது மகிழ்ச்சிக்கு வழி. தியானத்திற்கு நேரம் ஒதுக்கு. அது தெளிவிற்கு வழி. சிரிப்பதற்கு நேரம் ஒதுக்கு. அது இதயத்தின் இசை. சிந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கு. அது சக்தியின் பிறப்பிடம். விளையாட நேரம் ஒதுக்கு. அது இளமையின் ரகசியம். கோபமும் புயலும் ஒரே மாதிரித்தான். அடங்கிய பிறகுத்தான் தெரியும் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று. வாழ்க்கையும் நேரமும் உலகின் சிறந்த ஆசிரியர்கள். வாழ்க்கை நேரத்தோட மதிப்பை சொல்லித் தருகின்றது. நேரம் வாழ்க்கையின் மதிப்பை சொல்லித் தருகின்றது. வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் நிச்சயமாக வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்துக் கொண்டே ஓடிக்கொண்டிரு. சின்ன சின்ன மகிழ்ச்சியில் சொர்க்கம் உண்டு. சின்ன சின்னதாய் இருப்பதனாலும் பல பேருக்கு அது தெரியாமல் போவதுண்டு. சிலரை மறந்துவிடு. சிலரை மன்னித்து விடு. சிலரை கடந்து விடு. சிலரை வெறுத்து விடு. எவரையும் தூக்கி சுமக்காதே. உன் வாழ்க்கை சுமையாகிவிடும். என் தங்கமே, தேடலை குறைத்துக்கொள். நிம்மதியாவாய். எதிர்பார்ப்பை தொலைத்துக்கொள். சந்தோஷமாவாய். அதிக பேச்சை நிறுத்திக்கொள். தேடப்படுவாய். பணத்தை வைத்த எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக கருதாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை நிரந்தரமில்லாதது. நொடியில் அனைத்தும் மாறிவிடும். சுவாசத்தை கவனி. ஆயுள் கூடும். வார்த்தையை கவனி. மதிப்பு கூடும். செய்யும் செயலை கவனி. நிதானம் கூடும். எண்ணங்களை கவனி. வாழ்வில் வெற்றிகள் கூடும். உனது வாழ்க்கைக்கு எல்லையை அமைத்து வாழ். ஆனால் எல்லைக்குள் ஒருபோதும் வாழ்க்கையை அமைத்து விடாதே. இணைக்கவும் முடியும், பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டுமில்லை, உதிரும் வார்த்தைகளும் தான். நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல் எரிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும். நீ தாழ்ந்து செல்வதில் தவறில்லை. நீ தாழ்த்தப்படுகின்றாய் என்று தெரிந்த பின்பும் தாழ்ந்து செல்வது தான் தவறு குழந்தையே. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது.
பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். விழவைக்க என்னால் முடியும் என்று விதி வீழ்த்தும் போதெல்லாம் திரும்ப எழுந்து நிற்க உன்னால் முடியும் என்று காட்ட தவறிவிடாதே. எந்த நிலையும் ஏற்றுக்கொள்வதை விட எதிர்த்து போராடுவதே தன்னம்பிக்கையின் குணம் குழந்தையே. நான் யாரையும் நம்பி இங்கு இல்லை என்று சொல்பவர்கள் திமிர் பிடித்தவர்கள் அல்ல. ஒருவேளை அனைவராலும் ஏமாற்றப்பட்டு புறக்கணிக்கப்பட்டும் இருக்கலாம் அவர்கள். நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் ஒரே நாளில் மாறிவிடாது. பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் நம்பிக்கையை கொடு. ஆயுள் முழுவதும் அதுவே போதுமானதாக இருக்கும். இழந்தது பெரிதாக இருந்தாலும் இழந்ததை விட பெரியதாய் அடைந்தே தீருவேன் என்ற மன உறுதியே தன்னம்பிக்கையின் உச்சகட்டம். எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். உடலால் மட்டுமல்ல, மனதாலும் தனக்கான ஒரு பாதையைத்தான் அமைத்துக் கொள்ளாத வரை நீ எப்போதும் பிறருக்கு அடிமைத்தான். உன்னை அடிமைப்படுத்தவே செய்வார்கள். அதற்கு நீ இசைந்தும் போவாய். இதுதான் நிதர்சனமான உண்மை. என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் குழந்தையே. நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட ஒரு நாளும் கலங்காது. பொறுமையாக இரு. நான் இருக்கின்றேன். என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு. உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் குழந்தையே. நீ கலங்காமல் இரு. உன் வாழ்வில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டேன். இனி உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகின்றது. நீ நம்பிக்கையோடு முயற்சி செய். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும். உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு குழந்தையே. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு ஒருபோதும் சென்று விடாது. நான் சொன்ன நேரத்தில் அனைத்தும் உனக்கு நிச்சயமாக நடக்கும். அதற்கு முன்னால் நடக்கவில்லை என்று நீ பயப்பட தேவையில்லை. நீ இத்தனை நாட்கள் கடந்து வந்த கஷ்டமான பாதையை சந்தோஷமாக நான் மாற்றப் போகின்றேன். அந்த நேரத்திற்காக அன்புடன் காத்திரு குழந்தையே. என்றும் உனக்காக நான் வருவேன். இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும். நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.